எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பொள்ளாச்சி முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற செயல்பாடுகள் குறித்தும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தும் போஸ்டர்களில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. பொள்ளாச்சியில் எடப்பாடி பழனிசாமி தொடர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் நகர் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கும் எதிர்மறை போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் செங்கோட்டையனை ஆதரித்தும் ஈரோட்டில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். தொண்டர்களின் எண்ணங்களை நிறைவேற்ற ஒன்றிணைவோம் என்றும் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போஸ்டரில் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோரது புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கொண்டுவரப்பட்டுள்ளது. இமானுவேல் சேகரனின் 68ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட உள்ளது. அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். இதையொட்டி 7435 காவலர்கள் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 25 இடங்களில் 115 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே பெரிய அளவில் செலவு வைக்காத சிவப்பு தண்டு கீரையை ஊடுபயிராக சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காமையகவுண்டன்பட்டி, ராயப்பட்டிய சுற்றுவட்டார கிராமங்களில் தக்காளி, முள்ளங்கி, வெங்காயம், கீரை உள்ளிட்டவற்றை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்துள்ளனர். இதில் நாகையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த விவசாயிகள் சிலர் பாகற்காய், புடலங்காய் காய்கறிகளுக்கு ஊடுபயிராக சிவப்பு தண்டு கீரையை சாகுபடி செய்து லாபம் ஈட்டுகின்றனர். கீரை வகை போட்டிருக்கேன், கீரையில் தண்டாங்கீரை போட்டிருக்கேன், சிவப்பு தண்டை எல்லாம் வருமானம் ஈடு எல்லாமே காட்டுது. எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது. செலவு அதிகமான செலவு இல்லை, வித செலவு மட்டும்தான். அரசு மருத்துவமனைகளில் முக அடையாள பயோமெட்ரிக் வருகை பதிவை முறையாக நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர், மருத்துவ இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மலைராஜா தொடர்ந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முக அடையாள பயோமெட்ரிக் வருகை பதிவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தேசிய மருத்துவ கவுன்சில் கடந்த ஏப்ரல் மாதம் சுற்றறிக்கை அனுப்பியது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே முத்து கொளக்கியம்மன் கோயிலுக்கு சொந்தமான புதிய தேரை தீ வைத்து எரிக்க முயன்றவர்களை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கர்நாடகாவிலிருந்து மதுரைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 520 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெங்களூருவிலிருந்து மணப்பாறை, விராலிமலை வழியாக சிலர் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை காரில் கடத்திச் செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விராலிமலையை அடுத்த அத்திப்பள்ளத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது காரில் கடத்தி வரப்பட்ட 520 கிலோ குட்கா சிக்கியது. இது தொடர்பாக ராஜஸ்தானை சேர்ந்த ரெட்சோட் லால், லீலாராம், திருச்சியை சேர்ந்த கிருபாகரன் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. வெள்ளக்கெவி, வட்டக்கானல் உள்ளிட்ட கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டனர். அருவியில் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் புதிய உணவகத்தின் திறப்பு விழாவையொட்டி பழைய 10 பைசா நாணயத்திற்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டதை அறிந்து ஏராளமானோர் குவிந்தனர். சிவகாசி பேருந்து நிலையம் அருகே காந்தி சாலையில் அந்த உணவகத்தில் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரியாணி வாங்குவதற்காக நூற்றுக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் திரண்டனர். கூட்டத்தில் முண்டியடித்தவர்களை போலீசார் கட்டுப்படுத்தினர். முதலில் வந்த 200 வாடிக்கையாளர்களிடம் 10 பைசா நாணயத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டல் நிர்வாகம் சார்பில் பிரியாணி விநியோகம் செய்யப்பட்டது.